இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு FDF தமிழ் சேனல். நாம் இன்றைக்கி வீட்டிலையே ஃபிஷ் ஃப்ரை மசாலா எப்படி செய்கிறது, அதை வச்சு ஃபிஷ் ஃப்ரை எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க. ஃபிஷ் ஃப்ரை மசாலாவுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு பார்க்கலாம். 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் மல்லி, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, காஷ்மீரி மிளகா 8, குண்டு மிளகா 5, உப்பு, பட்டைத்தூள், மஞ்சள் தூள். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு ட்ரை பேனில் நம்ம எடுத்து வச்சுருந்த பொருட்கள் ஒன்றொன்னா சேர்த்துக்கலாம். மல்லி, சீரகம், சோம்பு, மிளகாய் உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இது எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணிட்டோம். நம்ம சூப்பராக வீட்டிலையே ஹோம்மேடு ஃபிஷ் ஃப்ரை மசாலா நம்ம இப்போ ரெடி பண்ணிட்டோம். இதை வச்சு ஃபிஷ் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அது கூட கொஞ்சம் போல் மஞ்சள் தூள், பட்டைத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்து நல்ல ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதுக்கு நான் இன்றைக்கி வஞ்சிர மீன், அதாவது கிராமத்தில் நெய் மீன்னு சொல்லுவாங்க, நல்லா உப்பு போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அதில் நம்ம செஞ்ச ஃபிஷ் ஃப்ரை மசாலாவை மேரினேட் பண்ணிக்கலாம். எல்லா ஃபிஷ்ஷும் நம்ம மேரினேட் பண்ணிட்டோம். இது ஒரு 1/2 அன் ஹவர் போல் நல்லா ஊறட்டும். இப்போ ஒரு தோசை தவாவில் 1 டீஸ்பூன் ஆயில் விட்டுட்டு நம்ம ஃபிஷ்ஷை அது மேலே வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஆயில் கம்மியாக வேணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ அது மேலே கொஞ்சம் போல் எண்ணெய் விட்டுக்கலாம். ஒன் சைடு நல்லா குக் ஆனதுக்கப்புறம் திருப்பி விட்டுக்கலாம். இந்த மாதிரி 2 பக்கமும் நல்லா திருப்பி விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு ஃபிஷ் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. சூப்பரான தோசை தவா ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. அடுத்து ஒரு பேனில் ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாம். பசங்க இந்த மாதிரி தான் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஹெல்த்தியான ஆப்ஷன் வேணும் அப்படின்னா நம்ம முன்னாடி ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணிக்கலாம். டேஸ்ட்டாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போது நம்ம எண்ணெயிலையும் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் நல்லா குக் பண்ணி எடுத்துட்டோம். நல்லா சூப்பராக ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.